அந்த அடியார் அந்த நெல்லை எடுத்தார் இல்லையா, அதற்கு திருட்டு என்று பெயர் அவரை ஏன் திருடன்னு சொன்னோம்? எதனால் சொன்னோம்? அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுது? இப்பதான் பொறுமையாக அரவிந்தம் அரும்புகிறது. என்ன சொல்றது அவருக்கு? நான் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய நெல்லை எனக்கு வேண்டும், என் நாட்டுக்கு மக்களுக்கு மட்டும் வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தினாலே, நான் கதவுகள் போட்டு அடைத்த காரணத்தினால்தான் அவர் தாண்டி எடுக்க அதற்கு திருட்டு என்று பெயர் வந்தது. ஒருவேளை நான் கதவை திறந்தே வச்சிருந்தா அவர் நம்ம திருடன்னு சொல்லியிருப்போமா? அவர் அந்த பொருளை எடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குமா யாருக்கும் தெரியாம? அப்போ தவறு அந்த அடியாரின் மீது அல்ல, நான் தான். இப்ப ராஜா அப்படி யோசிக்கிறார் பாருங்க, தன் மீது பாருங்க. வீட்டுக்கு யாராவது திருட வந்தா நம்ம யாரை சொல்லுவோம்? திருட்டு பையனை பொருளை எடுத்துட்டியா அப்படிதானே கேட்போம் நம்ம. ஆனா அந்த இடங்களினால் என்ன பண்றார்? நான் இந்த ஒரு சிவனடியார்களுக்கு உணவு பாலிப்பதை தடுக்கும் வண்ணமாக நெற்கரையும் பண்டாரம் இருக்கு இல்லையா, இந்த பண்டாரத்தை போய் நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி அடைச்சி வச்சுட்டேன்.